அழுவுது அந்த தங்கம். டேய் தேடு. நீ எடுக்காத, நீ அதை யூஸ் பண்ணவே மாட்ட. ஆமா, ஆனா அந்த ஒரு விஷயம். ஆமா அது. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா, விளாகே இல்லை. சொல்லு சொல்லு சொல்லு. எங்க அக்காவை பிராங்க் பண்ண போறோம். சவுண்டா சொல்லு. எங்க அக்காவை பிராங்க் பண்ண போறோம். அது என்ன பிராங்க்குங்கிறத நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே வந்து ரக்ஷு படிச்சிட்டு இருக்கான். ஆமாம், அவனுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் அங்கே போடா. இந்த விஷயம் வந்து உண்மைதான். ஆனால் அக்கா இப்போ பிராங்காக சொல்ல போகிறோம். ஆனால் இது உண்மை, ரியல். நீங்கள் இதை வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கே புரிய வரும். உண்மையை சொல்ல மாட்டோம், பிராங்காக தான் முடிப்போம். ஆனால் உண்மை வந்து உங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த வீடியோ, சனிக்கிழமை அன்னைக்கு 10 மணிக்கு வந்துடும். சரி, இப்போ நம்ம போகலாமா? என்னடா பண்ற? தங்கம், நானும் பாப்பாவும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். இப்போ உனக்கு என்ன வருது? காத்து வரதா செய்யுது. கொஞ்சம் சவுண்டா பேசுங்கடா. பர்த்டேக்கு உனக்கு என்ன வேணும்? நாங்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளார ஒளிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தங்க மசாலா கேட்டாங்கன்னா அதை கொண்டு போய் கொடுத்துட்டு உனக்கு கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா, நாங்கள் திருப்பூர் போயிட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு நேராக ஒரே அழுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து எங்களுக்கு மசாலா வந்து அருள்புரத்தில் கொடுங்க, ஒரு மொபைல் கடையில் கேட்டாங்களா, அந்த மாதிரியே இன்னொரு லேடி அவங்க கேட்டிருந்தாங்க. சரி ஓகே சிஸ்டர், நான் இப்போ கொஞ்சம் வெளியில் இருக்கேன், நான் வந்துட்டு கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. நானும் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புன பின்னாடி கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு, ஏன்னா மசாலா போகிற பக்கமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், வீட்டில் ஒளிச்சு வச்சுட்டு நேராக போயிட்டு, ஏன்னா இது நான் சொல்லிக்கிறேன் தெளிவா, உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நாங்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த பிளானிங்கே. அதனால தான் உனக்கு தெரியக்கூடாது நாங்கள் வெளியில் போயிட்டோம். கேட்கல, ஏன்னா அப்போ நான் அந்த சிஸ்டருக்கு மசாலா கொடுக்குறேன். அதை சொல்லு, உன்னோட கெஸ்ஸிங். ஆனால் பட் உனக்கு பிடிச்சதான், உன்னோட ஃபேவரட், ரொம்ப நாளாக வருஷ கணக்காக கேட்ட விஷயம் ஒன்று. சீரியஸாக இப்போ ரீசன்ட் டைமில் கூட அக்கா கேட்டுச்சு. ஒரு 1 வீக் முன்னாடி கூட நீ அதை பற்றி பேசின. ஆனால் அந்த ஒரு விஷயம், ஆமாம் அது உண்மை, அது நடந்தது ஃபுல்லாக பாப்பாவால் தான். பாப்பா சொல்லலைன்னா அது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இதில் வந்து நான் வந்து நிருவுக்கு தான் கை கொடுக்கணும். தேங்க்ஸ் தாங்கோ ஞாபகப்படுத்தினதுக்கு. ஆமாம், சரி என்னென்ன கேட்டிருப்ப, அதையாவது சொல்ல. நீ வந்து இருக்கண்ண, நீ வந்து அம்மா கதவை சொத்துறா, அம்மா கஷ்டப்படுறாங்க, ஸ்டாண்ட் எடுத்துட்டு கதவை சொத்து, அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க, அதனால நாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நீ பெரிய மனசு பண்ணி இப்போ கொஞ்ச நாளாக என்ன சொல்கிற, எனக்கு மட்டன், அதாவது நேத்தி வரைக்கும் எனக்கு மட்டன் பிரியாணி போது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னேன். நானும் சரி ஓகேடா அப்படின்னா, காலை தொங்க போட்டு உட்காரத்தங்க, சரி ஓகேடா அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்றைக்கி மதியம் என்ன சொன்னேன், எனக்கு மீன் கிரேவிங்காக இருக்குது, மீன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். அவ்வளோ அதே சொன்னான். சரி ஓகேடாண்ணே. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நீ கேட்ட, இப்போ கூட இங்கே பாரு சாயங்காலத்துலேருந்து ஆக்சுவலாக உன்னை பிக்கப் பண்ணதுலேருந்து அவள் என்ன சொல்லிட்டு இருக்கா, பர்த்டேக்கு உனக்கு என்ன வேணும், பர்த்டேக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்ன கேட்டுச்சு, என்னென்ன கேட்டுச்சு? ஷூ கேட்டுச்சு, ட்ரெஸ்ஸு கேட்டுச்சு,
5 ரூபா gift எவ்வளோ தூரம் கேட்டுச்சு. எது யாரது குலுங்குது பத்தியா. நீ கோர்ஸ் செலக்ட் பண்ண சொன்ன, அவளும் செலக்ட் பண்ணிட்டா. அதில் ஹோப் இருந்தா ஸ்கோப் இருந்துச்சுன்னா சாரி தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிரு அப்படின்னு அதுவும் சொல்லிட்டா. பட் ஆனால் அவள் உனக்கு சாயங்காலத்துலேருந்து உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சொல்லுவேன் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அப்பயும் நீ என்ன சொல்லிட்டு ஏ கண்ணு ஏ கண்ணு பாப்பு நிறைய பேசியிருக்க. இது இப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா, இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். நான் இந்த மாதிரி தான் லைக் பண்றேன், ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுமா. எப்படிமா இவங்களுக்குலாம் கிடைக்குது. எப்போ நம்ம இது பேபி அத்தை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட அக்கா அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணுச்சு. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அனுப்பியிருக்கேன்னு பாரு. சோறு ஓகே தான், ரொம்ப ரொம்ப ஆமா. அதுல அது உனக்கு பிடிச்சது எப்படி சொல்றது, நான் அவ்வளோ பிடிக்கும் உனக்கு. என்னடா பிளாக்கா இருக்கா, இருடா லைட்டனாவது போட்டு விடுறேன். எல்லா பக்கம் பிளாக்கா இருக்குது. யோசி யோசி யோசிச்சலாம் யோசி. நீ இப்ப யோசி. என்னது தேடு தேடு, நீ தேடி எடு. ஆமா நீ தேடு. நான் எந்திரிச்சுக்கிறேன், அவசரப்பட்டு உட்காந்துட்டேன். ஏண்டா அதுலலாம் வேண்டாங்கிற பொருள் தாண்டா உள்ளார வச்சிருக்கேன். தேடு 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 தேடு. சரி இது ஓகே. தேடு. இங்க வந்து நிக்கிற அப்படியே தேடு மகளே தேடு. நீ எடுக்காத, நீ அதை யூஸ் பண்ணவே மாட்ட. அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த இடத்துல அவங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல நான் வச்சிருக்கேன். அது எங்கேயா வேணா இருக்கலாம். பெட்ரூம்ல இருக்கலாம், ட்ரம்ல இருக்கலாம், மொட்டை மாடியில இருக்கலாம், கிச்சன்ல இருக்கலாம், பாத்ரூம்ல இருக்கலாம். ஆமா ஏன் சாமி படத்துக்கு பின்னாடி கூட இருக்கலாம். அதனால எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். நீ கண்டுபிடிக்கல. ஏன் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குள்ளார கூட இருக்கலாம். இவ்வளோ க்ளூஸ் கொடுக்குறோம். சரி நான் பட்ஜெட் வேணா சொல்லிட்டேன். ஒரு 3300 ரூபா. எதுக்கு அவ்வளோ? பரவாயில்ல உனக்கு தானே. என்னவா இருக்காத நீ கண்டுபிடி நீ எடுத்துக்கலாம். இல்லைன்னா உனக்கு இல்ல. இந்த ரேக்குள்ளார கூட இருக்கலாம். ஹாஃப் சாரியா? ஹாஃப் சாரி எடுக்கறாங்க உனக்கு. சாரியே கட்டலையாமா, அது ஹாஃப் சாரியா? நமக்கு இன்னும் டெய்லர் கரெக்டா கிடைக்காத வரைக்கும் ஹாஃப் சாரில இல்ல. கதவுக்கு பின்னாடி பட்டுதா பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்து தேடு தேடு. அட பாவிங்களா, அடி பாவி 3300 ரூபா செலவு பண்ணி வாங்கினா போங்க. எனக்கு வேண்டாமா. லைட் போடு, கிச்சன் லைட்டை போடுத்தாங்க. அந்த பாக்ஸ்ல இருக்கலாம், அந்த பாக்ஸ்ல இருக்கலாம், அந்த பாக்ஸ்ல இருக்கலாம். ஏன் எங்களுக்குலாம் மூளை வேலை செய்யாது. அதான் பாரு, ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசருக்குள்ள இருக்கலாம். ஃப்ரிட்ஜ் அந்த தண்ணி வேஸ்ட் தண்ணி போய் விழுவும்ல, அதுக்குள்ள இருக்குது. மொட்டை மாடில கூட இருக்கலாம்பா. மொட்டை மாடி டேங்க்ல கூட நாங்க கேரி பேக் போட்டு கட்டி உள்ள போட்டுக்கலாம். ஆமா, வெளியில போட்டிக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளார கூட இருக்கலாம். முசர் பாக்ஸ்ல கூட இருக்கலாம். நீ கூட போடா. பட்டு வைப்புக்குள்ள கூட இருக்கலாம். ஆமா போ மூ. லைட் போடு. இதுக்கு மேல வீட்டுக்குள்ள தேடுற இடம் அந்த பாக்ஸ்ல கூட இருக்கலாம். என்னடா பீரோல தேடலாம்டா. தேடுனியா? லைட் ஆஃப் பண்ணிட்டு வா சாமி, கதை சாத்திட்டு. ஆமா
கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி. பீரோ ஓப்பன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓப்பன் பண்ணி பார்க்கல. போட போட அந்த பக்கம் போடா. அது அது சீல மேல வச்சிருக்க பேப்பர் சத்தியமா அது புது சீலை. அது தண்ணியில போடாதனால அந்த சீலையை மேல வந்து நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேல வச்சிருக்கேன். அடேங்கப்பா 11 பேரா? தேடு. உன் ரேக்கில் தான் அதிகமாக இருக்கும். களைச்சல் நீ தான் முடிக்கணும். அவ ரேக்கு தானே, அதனால தான் அவ ரேக்கில் வச்சேன். ரேக்லயே வச்ச நீனே இல்ல இல்ல. தேடு 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 தேடு. நீ போகவே மாட்டான் ஒரு இடத்துக்கு. ஆமா, நீ எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி நீ அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு போனதே இல்லை நீ. அங்க ஒரு பேக் பெட் மேல கிடக்குது, டெடிபியர் பேக். அதை பார்க்கணும்னு உனக்கு தோணல? இந்த வீட்டுக்கு வந்தேன்னு இல்ல, ரொம்ப ரொம்ப நாளா அந்த அந்த ஒரு இடத்துக்கு அக்கா போனதே இல்லை. டெடிபியர் தான் ஒளிச்சு வச்சிருக்கு. என்ன கிடக்குது? ட்ரெஸ்ஸிங் டேபிள் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலையா? பேரலுக்குள்ள இருக்கும். ஏறு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாரு. உனக்கு பிடிச்சதுடி சொல்லும். அதுல அன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மீதி பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்ச ப்ராடக்ட். கேமரா பேக்ல பாரு. எங்க இருக்குன்னு சொல்லிடலாமா? ஃபைனலா கிட்ட வா. கண்ண மூடு. அப்படியே பீரா கதெல்லாம் சாத்திட்டு வந்துடும், ஒரு வேலை முடிஞ்சிடும். ஆமா, எடுத்து வை. கண்ணை மூடி கூட்டிட்டு போறான். இது என்னடா கொடுமை? கண்ண மூடு. மேல லைட் எரியாதே. லைட் ஒரே நிமிஷம் இரு, நான் இந்த லைட் ஆன் பண்ணிட்டேன். இங்க வெளியும் லைட் போட்டேன், பார்த்து போ. மேல நாங்க வந்து அந்த டேங்க் பக்கத்துல ஒளிச்சு வச்சுட்டோம். நான் நியூஸ் பேப்பர் இந்த பாலித்தீன் கவர் கூட போட்டு வச்சிருப்பேன். அதான் பாருடா. ஆமா, நீதான் உனக்கு இந்த ஸ்டட் எல்லாம் பிடிக்கும் இல்லையா? போட்டு எடுக்க முடியாதா? உன்னோட டாலர் தான் மிஸ் ஆயிடுச்சுல்ல. ஏன் திரும்ப செயின் வாங்க மாட்டோமா? செயின் வாங்க மாட்டோமா? வாங்கி தர மாட்டேனாம்மா? அந்த சாக்கு பைக்குல இல்ல நம்ம இங்கே வச்ச மறந்துட்டேன். வா வா கீழ போலாம். போ. அவ்வளவுதான். ஒரு gift வாங்கணும்னா இதெல்லாம் நீ வந்து சமாளிச்சு தான் ஆகணும். அப்படியே இருங்க, நம்ம வீட்டுல பூத்திருக்க செடி பூ காமிச்சிட்டு வந்துடுறேன். நம்ம ரோஸ்ல நல்ல 2 ரோஸ் வந்திருக்கு. டடக். பார்த்து கல்லை தட்டி விட்டீங்க, மழை வந்துச்சுன்னா திரும்ப நலையும், உள்ளார தண்ணி வரும். மெதுவா. அவ்வளவுதான். வந்தாச்சு பக்கமா வந்தாச்சு. இரு. ஃப்ளாஷ் ஆஃப் ஆயிக்குமா? ஆஃப் ஆயிக்கிச்சு. என்ன போட்டிக்க கதை திறக்கிறேன், உளுந்துருவீங்க. ஸ்டாப். நீர் வர வண்டி சாவி எடுத்துட்டு வா. இருப்பா நீ கீழே தள்ளிடாதீங்க.
வாங்க 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 சர்ப்ரைஸ் ரிவீல். இதுதான் உன் பிறந்தநாள் சர்ப்ரைஸ். இந்த வண்டி டிக்கில் இருக்கடு. எடு ஓப்பன் பண்ணு. சிம்பா பையன் கூட உன் சர்ப்ரைஸை பார்க்கறதுக்கு வெயிட்டிங். ஹெல்மெட் எடுத்துட்டு போற, அதுக்குள்ள தான் கிஃப்ட் இருக்கு. இருறா அந்த ஃபேஸ எப்படி ஏமாந்தியோ ஏப்ரல் ஃபுல். எப்படி ஆசையா இருந்த எப்படி இருந்த ஆசையா இருந்தியா? அழுவுறியா? அழுவுறியோ? ஐயோ அழுவுது. அச்சோ அழுவுது அந்த அங்கம். டேய் இது பிராங்க்டா தங்கம். தங்கம் தங்கம் சாமி அம்மா எக்கா. டேய் சும்மா பிராங்க். பிடிச்சிக்கோ. சும்மா பிராங்க் தங்கம். சரி என்ன வேணும் சொல்லு, அம்மா வாங்கி தரேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவுமே அம்மா முத்தம் கூட வேண்டாமா? வேணுமா? வேற எதுவுமே வேணாம் எனக்கு. அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்க. நான் அப்படியே மைண்ட் செட் பண்ணி வச்சிருந்தேன். திடீர்னு நீங்கள் இப்படி சொல்லவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓச்சோ எனக்கு எதுவுமே வேணாம். எதுவுமே வேண்டாமா? எதுவுமே வேண்டாம். எதுவுமே வேண்டாமா? நான் எதுவுமே வாங்கலையே. இதுக்கப்புறமும் வாங்கக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணு. இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன். ப்ராமிஸ். கேக் மட்டும் வாங்குறோம். வாங்கல, இதுக்கப்புறமும் வாங்க மாட்டேன். கேக் மட்டும் வாங்குவோம். வாங்கல, கேக் மட்டும் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். வாங்கல ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், ஞாபகம். கேக் மட்டும் நான் வந்து காவியாட்ட சொல்லி வாங்கிக்கலாம். சரியா? கண்ணீர் அழுதுருவா. வேண்டாம், கண்ணீர் தண்ணி கீழே வந்துச்சுன்னு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு கழுவி ஊற்றுவாங்க. ஏன் ரக்ஸோ ஏமாத்தினீங்க, ஏன் அழ வச்சிங்கன்னு கேட்பாங்க. திட்டுவாங்க நாளைக்கு.